ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாம் நம்ம உடச்சி வச்சாவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிஞ்சிருக்குதுங்க. ரீசன்ட் டேஸாக தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாதான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த குரோட்டன்ஸ் வந்து நம்ம குச்சி உடச்சி ஊனி வச்சாவே வந்துடும் சொல்லி கேள்விப்பட்டு அன்றைக்கி வெயிலில் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி குரோட்டன்ஸ் வந்து பெரிய பாட்டில் வச்சுருந்தாங்க. நான் சும்மா மேலே வந்து சும்மா ஒரு ஸ்டிக் மட்டும் உடச்சி கொண்டு வந்து வச்சேங்க. ஒரு 1 மந்த் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு வேறு விட்டு. சும்மா நார்மலான ஒரு எம்டி மண்கலவை கலந்த ஒரு எம்டி பாட் இருந்ததுங்க. அந்த மண்கலவையில தான் சும்மா ஊனி வச்சேன். தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தேங்க. அதெல்லாம் டைரக்ட் சன்லைட்டில் தான் இருந்தது. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வேர் விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக் வந்து அந்த ஸ்டெம் வந்து கீழே ஊனி வச்சிருந்தது. அந்த ஸ்டெம் விட்டு கொஞ்சம் மேலேயே நல்லா வேர் விட்டு வந்திருக்குது. சைடு பிரான்ச்லையுமே பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வேர் விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதனால உண்மையில் நம்ம வந்து இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ப்ராபகேட் பண்ணிக்கலாங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். யாராவது குரோட்டன்ஸ் வந்து இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் பால்கனியில் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வெயிலில் போகிறப்ப ஏதாவது ஹோட்டல் முன்னாடி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம டூர் போகிறப்ப வெக்கேஷன் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம கேட்டு இந்த மாதிரி ஸ்டிக் மட்டும் குடச்சி கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம நிறையா செடி வீட்லேயே வந்து ப்ராபகேட் பண்ணிக்கலாங்க. அந்த சின்ன ஸ்டெம் இருக்கிறது வந்து சின்ன பாட்டில் வந்து ஊனி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சின்ன பாட்டை எடுத்துருக்கேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடி ஹோல்ஸ்க்கு நான் எப்பவுமே வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம தேங்காய் திரும்ப அந்த தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்களா, அது பின்னாடி அந்த தேங்காய் நார் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டுக்கு வந்து கீழே வந்து நம்ம பேஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுதுங்க. எனக்கு வந்து நான் இப்போ நிறையா செடி வந்து இப்படி தான் நான் வச்சுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு அந்த வேறு ஏதாவது வச்சு அடியில் வந்து நான் அந்த ஹோல்ஸை வந்து மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்து தேங்காய் நாரை எடுத்து நல்லா பிச்சு அந்த ஹோல்ஸை போட்டு நல்ல ஒரு லேயர் வந்து அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலான மண் கலவைங்க, செம்மண் ஒரு பங்கு, கொஞ்சமாக வந்து கோகோ பீட்டு, கொஞ்சம் வந்து மாட்டு ஏரோ இல்லைன்னா ஆட்டு ஏரோ இல்லைன்னா மண்புழு எது வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். இது குரோட்டன்ஸுங்காட்டி அவ்வளோக்கா உரம் தேவையில்லை, சும்மா லைட்டாக கலந்திங்கன்னா போதும். அது ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மிக்ஸ் பண்ணி சின்ன பாட்டில் அந்த சின்ன ஸ்டெம்க்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊனி வச்சுட்டு இன்னொரு பாட்டில் வந்து அந்த பெரிய ஸ்டெம் இருக்கிற குரோட்டன்ஸ் வந்து ஊனி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு செடி தான் கொண்டு வந்தேன். இப்போ வந்து எனக்கு 2 செடி எனக்கு வந்து கிடைச்சிருச்சுங்க. அதே மாதிரி நம்ம எப்போவே எந்த செடி வச்சிங்கனாலுமே அப்போவே தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஊற்றி விட்டுருணுங்க. ஊற்றி விட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வெயிலில் வந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம வச்ச அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண மண்கலவை வந்து நம்ம கரெக்டான மண்கலவை நல்லா கரெக்டான ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி அர்த்தம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றனே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ சீக்கிரம் நல்லா வெயிலில் வந்துருச்சுன்னு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான நம்ம வந்து மண்கலவை வந்து நல்லா கரெக்டாக ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து நீங்கள் செமிஷேடில் வச்சுக்கலாம். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்க தேவையில்லை. செமிஷேடில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா டைரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.